ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. குழந்தை காணாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த 5 வருஷத்தில் அந்த பசுபதியாலேயோ ராகவாலேயோ எந்த ஒரு பிரச்சனையும் வராததுனால பெருசாக விஜய்க்கு அவங்க மேலே எந்த ஒரு சந்தேகமும் எழும்பலை. அதனால் அவங்க ஏன் குழந்தைய கடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்ப அப்போ தான் விஷயத்தையே சொல்கிறார் அவங்க சித்தப்பா. இதை மாதிரி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ராகவ் பார்த்தேன், அவன் ஜெயிலேருந்து வந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தையே நான் என்கிட்ட முன்னாடி சொல்ல சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட, எனக்கு என்ன தெரியுமாப்பா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் ஏதோ இந்த ஊருக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் விஜய்க்கு கன்ஃபார்ம் ஆயிடுது, கண்டிப்பாக இந்த ராகவ் தான் குழந்தைய கடத்தி கூட்டிட்டு போயிருப்பான் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சதும் ஹரிபரி என்ன பண்ணுறார், விஜய் கிளம்ப கூடவே காவிரியும் வரேன்னு சொல்கிறாங்க. இருப்பா நானும் வரேன்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாவையும் கூட கூட்டிட்டு போகிறாரு நம்ம விஜய். சித்தப்பா மூலியமா ராகவ் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் அடியாட்களை பார்த்து மிரட்ட அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாதனால அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆல்ரெடி அன்பரசு கிட்ட பேச வந்திருக்கும் போது அந்த காரையும் அந்த கார் நம்பரையும் நோட் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அதை விஜய் கிட்ட சொல்கிறாங்க, அந்த கார் நம்பரை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் மூலயமா ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலயமா பார்த்துருக்காங்க. ஸ்கூல்லேருந்து ஒருத்தர் அந்த குழந்தைய கடத்தி கூட்டிகிட்டு போகிறதும், அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்துலேருந்து சென்னை டோல்கேட் வழியாக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டுன்ற மாதிரி தகவல் சொல்கிறாரு அன்பரசு வேற ஒருத்தர் மூலயமா. வகையில் அவங்க சித்தப்பா கூட வர்றது நல்ல விஷயம்தான். ஏன்னா குழந்தை காணாமல் போச்சு, குழந்தை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற ஒரு நல்ல அக்கறையோட விஜய் கூட வந்துட்டுருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு நமக்கே தெரியும். ஏன்னா குழந்தை காணாமல் போனதுக்கு முழு காரணமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேலே தான் பழிய தூக்கி போட பார்ப்பாரு. ஏன்னா இத்தனை வருஷம் இல்லாத பிரச்சனை காவேரி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சுட்டி காட்ட தாங்க செய்வார். அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் மூலயமா ட்ரேஸ் ஒர்க் பண்ணி அந்த காரை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே தான் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் அவனை மடக்கி பிடிச்சி அதுக்கப்புறமா உள்ளே இருந்த குழந்தைய மீட் எடுக்கிறாங்க. அடியாட்களை அடிக்க அதுக்கப்புறம் காவேரி என்ன பார்த்தீங்கன்னா குழந்தைகிட்ட போயிட்டு ஓடி போயிட்டு அப்படியே குழந்தைய மீட் எடுக்கிறாங்க. இதுக்கு என்னதான் பழைய ஞாபகங்கள் மறந்து போனாலும் அம்மு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தனி பாசத்தையே வச்சுருக்காங்க. பார்த்ததும் அப்படியே எமோஷனல் ஆகிற நம்ம காவேரி குழந்தைய அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. குழந்தைய மிஸ் நீங்கள் வந்துட்டீங்களா, எனக்கு தெரியும் நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக காவேரி கிட்ட பேச, காவேரியும் பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கலங்கி போய் இருக்காங்க. எல்லாரையும் அடிச்சு போடுற விஜய் அதுக்கப்புறமா நிறைய பேர் இருக்கிறதுனால போலீஸ்க்கு தகவலை சொல்லி எல்லாரையும் கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அம்மா உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை டாடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் அவங்க அப்பாவை போயிட்டு பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலாக அப்படியே இருக்காங்க. எப்படியும் குழந்தை நல்லபடியாக கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் விஜய் முகத்துலையும் காவேரி முகத்துலையும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குது. நம்ம மிஸ் உன்னை விட்டுட்டு போயிருந்துருக்கக்கூடாது, உங்கள் டேடி கூட்டிகிட்டு போவாருன்னு சொல்லிட்டு தாம்மா நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட சாரி கேட்குறாங்க. எதுக்காக மிஸ் காரெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் பேச, சரி அம்மு நீ எதுக்காக அந்த காரில் ஏறி போன, தெரியாத காரில் எதுக்குமா நீ போன அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட கேட்க, குழந்தையும் பார்த்தீங்கன்னா இல்லை மிஸ் என்கிட்ட உங்கள் டேடி கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால தான் அவங்க கூட போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. குழந்தை பார்த்தீங்கன்னா காவிரியை பார்த்து, மிஸ் என் மேலே உள்ள கோவம் தீர்ந்துடுச்சா உங்களுக்கு, இப்போ என் மேலே எந்த கோவம் இல்லைல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை பார்த்து கேட்க, இல்லடா அம்மு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரின்சிபல் சொன்னதுனால காவேரி குழந்தைகிட்ட கொஞ்சம் கோவமாகவே நடந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு தான் குழந்தை காவேரி கிட்ட இப்படியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காவேரி இப்படி கேட்டதும் என்ன சொல்கிறதுனே தெரியல, குழந்தையோட மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் காவேரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடணும் இல்லையா. ஸோ காவேரியை வீட்டில் இறக்கி விட பார்க்குறாங்க. இந்த சமயத்தில் மிஸ் நான் அவங்க கூட வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய் அம்மோ இல்லை வீட்டுக்கு போகலாமா, இன்னொரு நாள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை டாடி ப்ளீஸ் இன்றைக்கி ஒரே ஒரு நாள் நான் மிஸ் வீட்டுக்கு போய் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட நம்ம காவேரி, இல்லை அம்மோ நான் சொன்னால் நீ கேட்பல்ல, இன்றைக்கி நீ வீட்டுக்கு போ, அங்கே தாத்தா பாட்டிலாம் உன்னை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாங்கள் பயந்து போன மாதிரி பயந்து போயிருப்பாங்க இல்லையா, அதனால் டேடி சொல்கிறத கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறதன் மூலயமா குழந்தையும் அப்படியே அமைதியாக இருக்காங்க. மிஸ் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கூப்பிட, உடனே தயக்கத்தோட காவேரி குழந்தைய பார்க்க, என்னாச்சு மிஸ் வரமாட்டிங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய ரொம்ப பரிதாபமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மோ இன்னைக்கு நீ போ, நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, குழந்தைய சமாதானப்படுத்துகிறாங்க. வீட்டுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. குழந்தைய பார்த்ததும் அவங்க சித்தி அவங்க தாத்தாவும் ரொம்பவே பரிதவிச்சு போகிறாங்க. வந்துட்டியாமோ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பார்த்து கொஞ்சறாங்க. உனக்கு ஒன்றும் இல்லைடா அம்மா, நீ ஏன் அவங்க கூட போன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவும் அவங்க பாட்டியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை குழந்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நீ குழந்தைய கூட்டிகிட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட குழந்தைய அனுப்ப, இன்னொரு பக்கம் அன்பரசு கிட்ட நடந்த விஷயத்தை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க.
அது இவ்வளோ நாளாக எதுவும் நடக்காமல் திடீர்னு இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துடுச்சே அப்படின்ற மாதிரி தாத்தா புலம்ப, இன்னொரு பக்கம் சித்தியும் வந்து பயங்கரமாக வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இந்த சைடு அன்பரசு, நான் தான் சொன்னேன்ல மாமா, இத்தனை நாளாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சு? எல்லாம் அந்த காவேரியால் தான். காவேரி இல்லாத வரைக்கும் நம்ம விஜயோட வாழ்க்கையிலையும் குழந்தையோட வாழ்க்கையிலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னைக்கு காவேரி வந்தாலும் அதிலிருந்து பிரச்சனை ஆரம்பமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, விஜய் காதில் கேட்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்ல, நான் என்ன பொய்யா சொல்கிறேன், உண்மையை தானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அன்பரசு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டிங்கன்னா காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போச்சு. விஜயோட சேர்ந்து வாழக்கூட ஆரம்பிக்கல. இந்த வீட்டில் காலடி தான் எடுத்து வச்சுட்டு போனால் அதுக்குள்ளே பிரச்சனை உண்டாயிடுச்சு. குழந்தை காணாமல் போயிடுச்சு. குழந்தைய கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டான். இனிமேல் ஞாபகம் வந்து திரும்பவும் வந்து விஜயோட சேர்ந்து வாழ ஆரம்பித்தா என்ன மாதிரியான பிரச்சனை வருமோ எனக்கும் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. நீங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டிங்களா? ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் விஜய் காதல் விழுந்தால் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து வார்ன் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியா ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு சாப்பிட வச்சு தூங்க வைக்கிறாரு விஜய். நடந்த விஷயங்களை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன காவேரி என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்பவே பதறி போன சாரதம்மா மனசுக்குள்ளே, ராகவால பிரச்சனையா? கடவுளே, இது என்ன கொடுமையாக இருக்குது. இத்தனை வருஷத்தில் ஏற்கனவே நிறைய கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து தன்னோட பேத்தியை கூட நம்மக்கிட்ட காட்டாமல் தனியாக வந்து வாழ வச்சுருக்காங்க. இப்போ திரும்பவும் வந்து அவனால் பிரச்சனை ஏற்படும் போது அப்போ திரும்ப காவேரியோட வாழ்க்கை என்ன ஆகும்? அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த பசுபதியாலையும் அந்த ராகவாலையும் நிறைய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களால வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பசுபதியும் ராகவும் தான். இது எல்லாமே 5 வருஷம் வந்து இல்லாமல் போச்சு. அந்த 5 வருஷத்துலேருந்து ஏன் பிரித்து கொண்டு போனோம் அப்படின்ற காரணமும் இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஏன்னா தன்னோட பேரோட வாழ்க்கையும் தன்னோட பேத்தியோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுயநலமாக யோசிச்சு தான் இந்த முடிவெடுத்து தனியாக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. திரும்பவும் தன்னோட பேத்திக்கே ஆபத்தான நிலைமை அப்படின்னும் போது அவங்க திரும்ப என்ன யோசிக்க தோணும்? கண்டிப்பாக காவேரி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வருது அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும் இல்லையா? ஸோ இதையும் வந்து நினச்சி சாரதாம்மா ரொம்ப கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா? தான் குழந்தை தான் கிடச்சிட்டால, ஏன் இவ்வளோ அப்செட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. அடுத்ததாக ரூமுக்கு போன காவேரி, அம்மு சாப்பிட்டுட்டு இருப்பாளா, என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்ன காவேரி கால் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து, சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லை சார், டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. அம்மா என்ன பண்ணுறா, சாப்பிட்டாளா, தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பரவாயில்ல மிஸ், சாப்பிட்டுட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தூங்க ஆரம்பித்தா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ ஓகே தானே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி விசாரிக்க, இல்லை மிஸ், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவள் நல்லா தான் தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்கிறாங்க. சரி சார், இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு நான் தான் காரணம். அன்றைக்கி நான் மட்டும் குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா இப்போ அம்முக்கு இந்த நிலமை வந்திருக்காது இல்லையா? அதுக்காக திரும்ப நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, என்ன மிஸ், எதுக்காக திரும்ப திரும்ப சாரி சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, அதான் குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, நினச்சி நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் தூங்குங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே சார், நாளைக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. இப்படி குழந்தைய கடத்திட்டானே அப்படின்ற விஷயம் வந்து சாரதம்மா தன்னோட 2 பொண்ணுங்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கேட்ட கங்கா யமுனா 2 பேருமே ஒரு பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னம்மா சொல்கிற, இப்படியே நடந்துருச்சு, அந்த ராகவ் ஏம்மா இப்படி இருக்கா? எனவே நிறைய பிரச்சனையை நம்ம சந்திச்சிருக்கோம். ஏன் காவேரி இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அந்த ராகவ் தானே? இப்போ திரும்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா, அவனையா சும்மாவை விட்டீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம சாரதாமாவும் சொல்ல, அதுக்கப்புறமா அவங்களோட பயமே பார்த்தீங்கன்னா காவேரியோட வாழ்க்கை வந்து ஏதாவது பாதிப்படையுமா இதன் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு புலம்ப ஆரம்பிக்க காரதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கங்கா யமுனா 2 பேருமே. அப்புறமா நம்ம குழந்தை வந்து ஆசைப்பட்ட மாதிரி குழந்தை வந்து காவேரி வீட்டில் போயிருக்காங்களா, இல்லை காவேரி வந்து வீட்டுக்கு வந்து தங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ காவேரி வந்து குழந்தைக்காக அவங்க வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறாங்களா? இதுக்கப்புறமா அவங்க சித்தப்பா என்ன சொல்கிறாங்க, காவேரி இங்கே இருக்கிறதுனால திரும்ப பிரச்சனை அதிகமாகும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்களா? இதுக்கு விஜயோட பதில் என்னவாக இருக்கும்? இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.